ஹாய், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ஒரு தந்தையாக மாறி இருக்கிறபடினால தைரியமாய் ஒரு வாழ்த்து செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சில பேர் இந்த ஸ்தானத்தை பெற முடியாதபடி எத்தனை பேர் வேதனையாக இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்த்து செய்தி உங்களுக்கு கிடைக்கிறது. நான் வணங்குகிற என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் தெய்வம் 5 வருடங்கள் பின்பதாக 6வது வருடத்திலே எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்து எங்களுக்கும் இந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்தானத்தை இன்றைக்கு பெற முடியாதபடிக்கு இல்லாமல் யாராவது இருப்பீங்களா கேட்பீங்களா இருந்தால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த ஸ்தானம் உங்களுக்கு கிடைக்கும். என்னோட நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவரோட ஆலோசனை பெற முடிஞ்சால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, பரவாயில்ல. நான் வாசிக்கிற ஒரு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உன் தகப்பனையும் உன் தாயம் கனமண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இந்த செய்தியை பிள்ளைகள் கேட்பீங்களா இருந்தால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகப்பன் தாயை நீங்கள் கனம் பண்ணுங்க, நேசிங்க, அவங்கள மதிப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு அவங்கள் இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல பரிசு. அந்த பரிசை நீங்கள் நன்றாக பராமரிக்கணும், மதிக்கணும். அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம். அதோடு கூட தகப்பன்மாருக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, வெளியில் பிள்ளைகளை குறித்து ஆலோசனை சொல்லணும், பிள்ளைகளை அவங்களுக்கு நாங்கள் அதை சொல்லணும், இதை சொல்லணும், அட்வைஸ் கொண்டு சொல்லணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தகப்பன்மாருக்கு என்ன தேவை? அவங்க எதையுமே கற்றுக்கொள்ள விரும்புகிறது கிடையாது. அதுக்கு கீழே ஒரு வசனம் இருக்குது. 4வது வசனத்தில் எபேசியர் 6:4, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தரிக்கிற சிச்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. அப்போ நீங்களும் என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகளை அடிக்கடி கோபப்படுத்தக்கூடாது. நானும் தான் இப்போ ஆரம்பம் என் பிள்ளையோட எப்படி பழகணும், பேசணும்னு ஒன்று நான் தெரிஞ்சுக்கொள்ளணும், இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். பிள்ளைகளுக்காக ஓடுறோம், கஷ்டப்படுறோம், வேலை செய்கிறோம். யாருக்காக? எங்களுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக. அப்போ அவங்களுக்கு நீங்கள் நேரம் கொடுக்கணும், அவங்களோட பேசணும், அவங்களோட நீங்கள் பழகணும். அப்போ தான் அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் கேட்கணும். இப்போ இந்த வார்த்தையை விட நிறைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம் வெளியில், தகப்பன்மாரை கொடுத்த ஆலோசனைகள். எனவே உங்களுக்கு இந்த நல்ல நேரத்திலுமாக நீங்கள் இந்த நேரத்தில் பிள்ளைகளோடு இருப்பீங்க, பழவீங்கன்னு நம்புகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளை அமையட்டும். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளை கோவப்படுத்தாங்க, அவங்களோட பேசுங்க, பழகுங்க, டைம் கொடுங்க. உங்களுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்குறாங்க, அவங்களையும் நீங்கள் மதிக்கணும், பேசணும், பழகணும். தகப்பன்மாரெல்லாம் நிறைய பேர் கேட்குறது கிடையாது, ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. நான் என்ற நிலையில் இருப்பீங்க, நானும் கூட இருக்கலாம். ஆனால் எங்களை சரிப்படுத்தி கொள்ளணும், ரைட்? எனவே நல்ல ஒரு ஸ்தானம் அப்பா என்று மதித்து உங்களோட பேசும் பொழுது அவங்கள மதிங்க, நீங்கள் பழகுங்க. எனவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் அமையும்படிக்கு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்தும் அடுத்த வீடியோக்களே உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒரு அட்வைஸ் அல்ல, இது ஒரு ஆலோசனை, பெரிய ஒரு பிரசங்கம் அல்ல. இது ஒரு வாழ்த்து செய்தி, ஒரு வாழ்த்து செய்தி, எனக்கும் உரியது. எனவே சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. God bless you. Bye.